மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்முடைய இணைந்திருக்கிறார். பிரியன் வணக்கம். தற்போது கரூர் கூட்ட நெரிசல் வழக்குல அந்த அரசு பணிக்கான அரசாணையை உயர்நீதிமன்ற கிளை ரத்து செஞ்சிருக்காங்க. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? இல்ல, அதாவது அரசாங்கத்துல ஒரு கருணை அடிப்படையில வேலை கொடுக்கணும்னா ஒரு பதவியில இருக்கும்போது ஒருத்தர் இறந்து போறாருன்னா அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வேற எதுவும் வருமானம் இல்லை அப்படின்ற போது அவருடைய பையனோ பொண்ணோ இல்ல அவரோட ஒய்ஃபுக்கோ வேலை கொடுக்கறது கல்வி தகுதிக்கேற்ப வேலை கொடுக்கறது காலங்காலமா நடந்து இருக்கிற ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம். இதுக்கெல்லாம் ஒரு விதிகள் இருக்கு. இதுக்கு பின்னாடி எல்லாம் ஒரு கம்பேஷனல் அப்பாயின்மெண்ட் எப்படி நடத்தணும், யாருக்கு கொடுக்கணும்ன்றது ஒரு விதிகள் இருக்கு. அந்த விதிகள் படிதான் இந்த கம்பேஷனல் அப்பாயின்மெண்ட் கருணை அடிப்படையிலான வேலை கொடுத்துட்டு இருக்காங்க. பாதுகாப்பு படைகள் அது பணியில் இருக்கும்போது மரணம் அடைகிறது, வீர மரணம் அடைகிறது, அவங்க பசங்களுக்கும் அவங்களுடைய வாரிசுகளுக்கும் கூட இந்த கருணை அடிப்படையில வேலை உண்டு. ஆனால் ஒரு கட்சி கூட்டத்துக்காக அந்த கூட்ட நெரிசல்ல இறந்து போன விஷயங்கள், நெரிசல்ல இறந்து போறதுன்றது பல விதங்கள் நடக்குது. இப்போ ஒரு கோவில் திருவிழால நெரிசல்ல இறந்து போறாங்க, ஒரு இந்த மாதிரியான கட்சி கூட்டத்துக்கு நெரிசல்ல இறந்து போறாங்க, ஒரு சாமியாரை பார்க்க போயிட்டு நெரிசல்ல இறந்து போறாங்க, வெவ்வேறு விதங்கள்ல நெரிசல்ல இறந்து போறாங்க விஷயங்கள்லாம் நடக்குது. அப்போ இந்த ஒரு கட்சி கூட்டத்துக்கு நெரிசல்ல இறந்து போகும்போது அந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரும்பொழுது அந்த ஆட்சி இறந்து போன குடும்பத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, கருணை அடிப்படையில வேலை கொடுக்கணும்ன்றது. அது விதிகளுக்கு உட்பட்ட ஒரு விஷயமா தெரியல. ஏன்னா ஏற்கனவே இது சம்பந்தப்பட்ட விதிகள்லாம் ரொம்ப தெளிவா இருக்கு. கருணை அடிப்படையில வேலை கொடுக்கணும்ன்றது இது அரசாங்க வக்கீல் கோர்ட்ல எடுத்து வைக்கும் போது கொள்கை முடிவு அப்படின்னு, அதாவது கொள்கை முடிவுன்னா கோர்ட் தலையிடாதுன்னு அவர் சொல்றாரு. இது கொள்கை முடிவுன்னா கருணை அடிப்படையில அப்பாயின்மெண்ட் கொள்கை முடிவா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இது கொள்கை முடிவுன்னா நீங்க கேபினெட்ல ரெசல்யூஷன் போட்டாங்களா, இல்ல லெஜிஸ்லேச்சர்ல சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாங்களா, அதெல்லாம் இல்ல. அப்போ இது ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் போட்டிருக்காங்க. அப்ப அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர், எந்த ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் இருக்கும் பின்னாடி அதை சப்போர்ட் பண்றதுக்கு விதிகள் இருக்கு, ரூல்ஸ் இருக்கு, கவர்மெண்ட்ல ரூல்ஸ் இருக்கு, ஆக்ட் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இப்ப அதெல்லாம் கோட் பண்ணி தான் ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் போட முடியும். இந்த மாதிரியான நெரிசலில் மரணம் அடைந்த ஒரு கட்சியோட ஃபங்க்ஷன்ல நெரிசல்ல மரணம் அடைந்தவங்களுக்கு வேலை கொடுக்கறது என்பது நிச்சயமாக அந்த விதிகள்ல கவராத ஒரு விஷயமா இல்ல. அதனாலதான் கோர்ட் இந்த விஷயத்தை இந்த ஆர்டரை ரத்து பண்ணியிருக்காங்க என்பது என்னுடைய கருத்து. நன்றி திரு பிரியன். இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த ஒரு குடும்பத்திற்கு தாவேக அரசு வழங்கிய அரசு பணிக்கான அரசாணையை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. அரசு தரப்பில் சாதாரண பணி என குறிப்பிடுவதை ஏற்க முடியாது என்று உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். இது முக்கியமான தீர்ப்பு என்று நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் கிளீட்டஸ் குறிப்பிட்டிருக்கிறார். நீதிமன்றம் மிக முக்கியமான தீர்ப்பை, அருமையான தீர்ப்பை அளித்திருப்பதாக நாம் தமிழர் கட்சி சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர் கிளீட்டஸ் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்.